ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் சூப்பை பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜுரம் சளி பிடிச்சிச்சுன்னா இந்த சூப்பை ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சிக்கன் சாப்பிட்றத விட சிக்கன் கால் சாப்பிடுங்க, அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது, உடம்புல உள்ள எலும்புக்கும் நல்லது. இன்றைக்கி நம்ம சிக்கன் சூப்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் சிக்கன் சூப்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்புக்கு முதல்ல நம்ம கோழிக்காலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கோழிக்காலை இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு நீங்கள் அந்த தோலை நீக்கும் போது ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். இப்போ தண்ணியில் கோழிக்காலை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்து கால் நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அந்த தோல் உரிக்கும் போது அதில் இருக்கிற தோலோடு சேர்ந்து அந்த சதையும் வந்துடும். அதனால் 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இப்போ இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இறக்கி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கணும். சூடு இருந்தால் மட்டும்தான் இந்த தோல் அந்த அளவுக்கு ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். இங்கே பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான தோல் மட்டும் இந்த மாதிரி உறிஞ்சி வரும். இங்கே பாருங்கள், நீங்கள் உரிக்கும் போது தண்ணி ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உரிக்க ஆரம்பிங்க. இல்லைனா தண்ணி ஜில்லுன்னு இருந்தால் இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு இவ்வளோ ஈஸியாக வராது. பாருங்க, இதே மாதிரி இருக்கிற இந்த சிக்கன்களெல்லாம் தோலை இது மாதிரி நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு க்ளீனாக கோழிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த ஒருக்கு பாருங்கள், அந்த நகத்தையும் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கோழிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நல்லா எலும்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்கன் பீஸை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பீஸையும் நல்லா கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த சூப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எலும்பாக இருக்கிற பீஸ் சேர்த்தால் தான் அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த சிக்கன் பீஸை விட இந்த காலில் தான் அந்த அளவுக்கு நமக்கு சத்து கிடைக்கும். எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்து இந்த கால் பீஸ் சாப்பிடும் போது தான். இதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் வாங்கினா மறக்காமல் கால் வாங்கி கிரேவியோ இல்லை வறுவலோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கனை சாப்பிட்றத விட சிக்கன் கால் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ சிக்கனாக மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கன் சூப்புக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நல்லா புதினா இலையை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புதினா இலையை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கட்டு மல்லித்தழையை பின்னாடி இருக்கிற தண்டை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதையும் இந்த மிக்ஸருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு பேஸ்ட்டாக நல்லா அரைக்கிறதுக்கு வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச பேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. சூப் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். நல்லா வதங்கணும் அவசியமே கிடையாது. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல கோழிக்கால் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனோட எலும்பையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து சிக்கனை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, மசாலாவை இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டையும் கொடுக்கும். சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு
உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்து நமக்கு சூப்பு சாப்பிட்றது அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வேக விடுங்க. இப்போ பாருங்க 5 விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க சூப்பு திறக்கும் போதே அந்தளவுக்கு நல்லா கம்மன்னு வாசனை வரும். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் சூப்பு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மழையில் நீங்கள் நனைஞ்சி சளி பிடிச்சிச்சுன்னா இந்த சூப்பை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். உடம்புக்கும் அந்தளவுக்கு நல்லா இதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.